நாங்கள் இங்கே முறைக்காரங்களா? அப்படியா? நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே வர்றீங்க? 40 வருஷம். 40 வருஷமா வர்றீங்க. 40 வருஷமா இங்கே வர்றேன்றீங்கல்ல, இதில் உள்ள இங்கே நடக்கிறது பல வருஷமா இங்கே முட்டை போட்டு ஆடு பலி கொடுப்போம், கந்திரி கொடுப்போம். தெரியும். ஆடு கோழி எல்லாம் எடுத்து சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே சின்ன பிள்ளை எத்தனையோ ஆடு நடந்து வருது. எத்தனையோ நடந்து வருது. உங்கள் பேர்? என் பேர் சாமி. சாமியா? என்ன சாமி? கருப்பசாமி. கருப்பசாமி. நீங்கள் இந்த தர்காவுக்கு எத்தனை வருஷமா வர்றீங்க? 40 வருஷமா வர்றீங்க. இல்லை, இப்போ புதுசாக ஒரு பிரச்சனைகளை கிளப்பியிருக்காங்க, கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் கேள்விப்பட்டாச்சு, உலகம் கேள்விப்பட்டா வந்துக்கிட்டு இருக்கான். சரி, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாமா? இது நிறைய வரலாறு பேசலாம். சரி. நம்ம பெற்றது ஒரு அப்பன் மகன் தான் தோணும். இவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த பள்ளி எதனால உருவாகிருக்குன்னு யாரும் தெரியாது. இந்த பள்ளி உருவாகணும் யாருக்கு வந்து தெரியாது. நம்மளை படித்தது அவர் அப்பனும் மகன் தான். பள்ளுப்புற 18 சாதி பெற்ற ஒரு பள்ளி, அதுதான் இந்த பள்ளி. நம்ம ரூபத்தை சாதியும் மதத்தை பிடிச்சி வெளியிட்டாரு உத்தரவு கிடையாது. இது ஏன் மக்கள் அடிச்சாரு கிடையாது இருக்கா? இல்ல ரூபத்தை பிடிச்சி கொடுத்துருக்காரா? ஆமா. இந்த வரலாறு நான் கற்று தெரிஞ்சதானே சொல்லிட்டு இருக்கேன். அந்த வரலாறு பெற்று தான் வெளியில வந்தேன். இன்னைக்கு வரை எந்த சித்தரும் முனிவரும் அவங்க அடங்கப்பட்ட இடத்தையும் அந்த குடிக்க இருக்கிற இடத்துல இருந்து கேட்டா உண்மையான சித்தரும் முனிவர். இப்போ வரலாறு எப்படி வந்துச்சு? ஆணி பண்ணி நடிச்சாரு. 18வது 18 பொம்பளை, 18வது 18 ஆம்பளை, இன்னும் 18 பெற்று உலகத்தை படைச்ச ஒரு பேர் வரல வந்திருக்கான். கருப்பு எப்படி வந்தேன், சிப்பை எப்படி வந்தேன், ஆண்டி எப்படி வந்துச்சு, இவெல்லாம் யார் பெற்ற பிள்ளை? ஆமா, ராஜா பிள்ளை உடனே எதிர்ப்பு கட்டுறது. இதெல்லாம் யார் பெற்ற பிள்ளை? நீங்க எப்படி வந்தீங்க? முஸ்லீம் எப்படி வந்தீங்க? ஆமா. இந்த பெருந்தாலும் சொல்லிட்டு பண்ணிக்கிட்டியா? இல்ல கடவுள் பெருவில பெற்று விட்டாரு? இல்ல. எனக்கு கேட்டா தப்பு தான் கேள்வி. இல்ல, ஒரு மகான் நடந்தது கேட்கிறேன், சொல்றேன். அவர் யார் நடந்து தெரியுமா? இன்னைக்கு வரை தேவையில்லாம அடிச்சு ஆடுறாங்க. நாடு நல்லா இருக்க காலத்துல அழிவு காலத்துக்கு ஆடுறாங்க. இதுதான் காரணம். அப்படின்னு என்ன கேட்க முடியாது சொல்றேன். கீழே உள்ள மலையில கீழே உள்ள மலையில அந்த அளவு இப்படிதான் மதம் விட்டாங்க. என்ன வாழ்ந்துச்சு? நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தர்காலா இருக்கேன். இந்த பிறந்து ஒவ்வொரு தர்காலா இருக்கேன். நான் வாங்கி வந்தோம் கோரிப்பது தர்காவில் 3 வருஷம் இந்த ஆலமரத்து பொந்துக்குள்ளேயே வச்சுட்டாரு ஒரு மகன். அந்த 5000 எழுத்தொழிலையும் பாம்பு தொழிலாம் படுத்திருந்தேன். இன்னைக்கு வரையும் இந்த பாம்பு தொழிலை எடுத்துட்டு தான் தூக்குறேன். நான் பல்லு வளர்க்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், சாப்பிடுறதும் இல்லை. நீங்களும் ஒரு சித்தர். நான் அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்றதும் இல்லை, தண்ணி குடிக்கிறது, தண்ணி ஒன்று. இப்போ என்ன நோம்பு இருக்கு 40 உங்கள் நோம்பு 15 நோம்பு இருக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு நோம்பு திறந்தா 10 மணிக்கு தண்ணி குடிப்பேன். அதுக்கு ரூபாய் தண்ணி இருக்கு. நோம்பு வச்சிருக்கீங்க? ஆமாம், நோம்புல இருக்கு. இன்னைக்கு நோம்புல இருக்கு. சாயந்தரம் பாசி பருப்பு மட்டும் சாப்பிடுவேன் ஒரு நேரம். எல்லா மக்களும் தெரியும். இதான் என்னுடைய சாப்பாடு. இங்கே வருவேன், போவேன், இருப்பேன். இங்கேயும் 14 படுத்து சொன்ன எங்கே படுப்பேன், இல்லை அங்கே படுப்பேன், அங்கே படுப்பேன், எங்கனாலும் படுத்துருப்பேன். இல்ல, இது ஆண்டாண்டு காலமா நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். பெரிய தலைமுறையில நடந்துட்டு வருது. அது உங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளையில இருந்து நீங்க விவரம் தெரிஞ்சல நீங்க பாத்துட்டு தானே 400 ஆண்டுல இருந்து நடந்துகிட்டு இருக்குது. 400 ஆண்டு காலமா. இன்னைக்கு இந்த 2-3 ஜாதிகாரம் என்ன தான் இந்த கூடு வேலை ஏறும். எல்லா ஜாதிகாரம் கூடு ஏறும். இல்ல பிரிவு வச்சிருக்கீங்களா? இல்ல, எல்லா சந்தன கூடுன்றதுக்கு எல்லாருமே கலந்து, எல்லா மதமும் கலந்து இது பண்றதுதான் சந்தன கூடு. எல்லா மதத்துக்கும் உண்டு. எல்லா சந்தன கூடையும் பாத்துருக்கீங்க. இன்னைக்கு வேறுபாடு தயார் பண்ணாரு. இந்து இல்லாமல் செய்ய முடிஞ்சா? கொடியாத்த முடிஞ்சா? இல்ல. ஒவ்வொரு தருவாலும் ஒன்றும் நடக்காம இல்லை. இது மதம் எடுத்த ஆடுறதுக்கு வேலையே கிடையாது. என்ன மதம் எடுத்து என்ன ஆடக்கூடாது? இல்லை என்ன கொண்டு போகிற? இல்லை உன்னை 11 மாதத்தில் பெற்று விட்டான், நாங்கள் இப்படி ஆட முடியுது. யாரும் 11 மாதம் ஒரு மாதத்தில் பிறந்திருக்காங்க, 11 மாதத்தில் ஆடு பிறந்திருக்காங்க. அதாவது முருகன் கோயில்ன்றது கீழே இருக்கு, சன்னிதானம். அந்த கோயிலுக்கும் இந்த தர்காவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இங்க நாங்க ஆடு கோழி அறுக்கிறதுனால இந்த ரத்தம் கோயில் முருகன் கோயில போய் பட போதா? சொல்லுங்க. இது நியாயமா? அவங்க பண்றது இது நியாயமா?
இது அரசியல் பண்றதுக்குன்னு செய்யற விஷயம். அரசியல் என்னப்பா சொல்றேன் அரசியல் பண்ற சாரி மாத்த. உங்களுடைய கருத்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் கருத்து சொல்லிட்டேன்லப்பா, இதுதான் மதம், வேற மதம்லாம் கிடையாது. ஆணு மட்டும் 2 சாதி தான். இந்த 2 சாதிக்கு ரத்தம் ஒண்ணு, நாவு ஒண்ணு, கண்ணு ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் பிரிவினை கொடுத்தா பேசலாம். இல்ல பிரிவினை இருக்கா? பிரிவினை கிடையாது. ஆண் பெண் 2 ஜாதி தான். 2 ஜாதி தான். ரத்தம் ஒத்துதான். ஒரு அப்பனும் ஒண்ணு. ஒரு அப்பனும் ஒரு ரத்தத்துக்கே ஒரு ரத்தம் தெரிச்சு பிறந்த உலகம். தகப்ப மாடை பிடிச்சி போய் விடுவேன், உலகம் அழிய போகுது. அப்பதான் மாடு வீசிருக்கு. என்ன செஞ்சிருக்குது? உலகம் அழிய போகுதா, ஏன்னா எண்ணெய் கொடுக்கணும். அப்பதான் பொண்டாட்டி போய் பொண்டாட்டி சொல்லுவோம். அந்த ஊர் கிடையாது, உலகம் கிடையாது. அதெல்லாம் பேசக்கூடாது. மக்களுடைய நிலவரங்கள் சரியில்லை. அது அவர் தான் பார்த்துக்கணும். அது மேலே இருக்க அல்லாஹ் தான் பார்த்துக்கணும். கடவுளும் பார்த்துக்கணும். உள்ள இருக்க இறைவன் பார்த்துக்கணும். உள்ள இருக்க ஆடி போய் பார்த்துக்குவேன். அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க எல்லாம் தெய்வங்களை உணர்த்தான் இருக்கு. யாரும் திருமணம் கிடையாது. இன்னைக்கு எந்தெந்த தெய்வத்திட்ட யாரும் இல்லை, எல்லாம் இருக்கு. எல்லா தெய்வம் ஒன்றா இருக்கு. எல்லாம் ஒன்னாதான். இப்ப நம்ம மாம மச்சானா தானே பழகிட்டு இருக்கோம். எல்லார்ட்டையும் ஒண்ணு மண்ணா தானே இருக்கும். ஜாதியும் கிடையாது, மதம் கிடையாது. அமலா பிடிச்சி கிடையாது. ஜாதி அமலா பிடிச்சிட்ட மனைகள் இந்த மன்னர்கள் பிடிச்சி வச்ச ஜாதியை கண்டு வெட்டி சாகுது. இல்லைன்னா அதுவும் கிடையாது. அவர் மன்னர் யாரும் ஒருத்தவில்லை. அது சொல்லணும்ல. அரசர் எந்த அரசர் எல்லாம் ஒரு தான். இவெல்லாம் 400 ஆண்டுக்கு முன்னாடி இவர் தெய்வலத்தில் போயிட்டாரு ஆன்மீகத்தில். இதில் இந்த வீணா போனது வயத இந்த மதத்தில் போயிட்டேன். அதை ஒருத்தர் கருத்து பண்ணுறது, ஒருத்தர் வெட்டி சாங்கிறாங்கிறது, மதத்துக்கு பிடிச்சி. எந்த மதம் ஆனதான் மதம் திருப்பி மனுஷன் மதம் எடுத்துக்கிறேன். இதுதான் காரணம். இப்போ சொல்லுங்க. அதுக்கு மேலே வர சொல்லக்கூடாது. நான் வாங்கின வர என் ஆத்மா புரியும் போது இன்னும் இடத்துல இதெல்லாம் இருக்குது.